நமஸ்காரம். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நம்பிள்ளை என்று ஒரு ஆச்சாரியன், சிறப்பான ஆச்சாரியன் எழுந்தருளி இருந்தார். அவர் திருவாய்மொழிக்கு விரிவான உரை ஆற்றியவர். சுவாமி நம்மாழ்வாரே திரும்ப வந்து பிறந்து இந்த உரை எழுதினாரோ என்றும் சொல்லலாம். உண்மையில் அவர் பிறந்தது கார்த்திகை மாசத்தில் கிருத்திகா நட்சத்திரம். அதே மாதம் நட்சத்திரம்தான் திருமங்கையாழ்வாருடையது. அதனால் திருமங்கையாழ்வாரே நம்பிள்ளையாக அவதரித்தார் என்றும் சொல்லுவர். கலிகன்றி தாசர் என்று அவருக்கு ஒரு பட்ட பெயர். கலிகன்றி என்று திருமங்கையாழ்வாருக்கு பெயர், அவருக்கு இவர் தாசர். காலத்தாலே மிகவும் வேறுபட்டவர்கள், பிற்பட்டவர் இவர். ஆனாலும் அதே நட்சத்திரம் என்பதற்காக கூறினேன். அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு, அது குரு பரம்பரைங்கிற நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி இருக்கிறார், அவருடைய இல்லத்தில் உள்ளார். அந்த திருமாளிகையிலேயே நிறைய காலக்ஷேபங்கள், உரைகள் ஆற்றுவார். பலரும் வந்து கேட்பார்கள். அவரை ஆழ்வாராக, தெய்வமாகவே கொண்டே கேட்பார்கள். அப்படி கூறக்கூடியவர். அந்த வீட்டில் இடம் போதவில்லை. பக்கத்து வீட்டில் ஒரு அம்மையார் வாழ்ந்து வந்தார், தனியாக இருந்தார். அதனால் இவருடைய சீடர்கள் அந்த அம்மையாரிடத்தில் போய், உன் வீடு இவ்வளவு இடம் இருக்கிறது, அந்த சுவாமிக்காக நீ ஒரு இடம் கொடுக்க கூடாதா? கொடுத்தால் இன்னும் பல பேரும் வந்து கேட்டு பயன்பெறலாமே, ஒரு கோல்துறை நிலம் கொடுக்க கூடாதான்னு கேட்டனர். அப்போது அவள் கூறினாள், ஸ்ரீரங்கத்தில் ஒரு கோல்துறை நிலம் கிடைக்குமா? எனக்கேதோ பெருமான் அனுகிரகத்தாலே இருக்கிறது, கொடுப்பதற்கில்லைன்னு மறுத்து விட்டார். நம்பிள்ளையே அவரிடத்தில் போய் பேசினார். அம்மையாரே, நீரோ இவ்வளவு இழைத்திருக்கிறீர், உம்ம உடலுக்கு தேவை ஒரு சிறிய இடம், இவ்வளவு பெரிய இடம் வேண்டுமா? கொடுக்கலாமே என்று கேட்டார். அவளுக்கும் கேள்வியில் நியாயம் இருப்பது புரிகிறது. ஆனால் அவள் திரும்ப கேட்டாள், நான் இந்த கோல்துறை நிலத்தை கொடுத்து விடுகிறேன், எனக்கு இதே அளவு இடத்தை ஸ்ரீவைகுண்டத்தில் கொடுப்பீரா? நம்பிள்ளைக்கு ஆச்சரியம். அது எப்படி அங்கிருக்கும் இடத்தை நான் கொடுக்க? அப்படி என்ன அது கொடுக்கல் வாங்கலுக்கு இருக்கிறதா என்ன? அந்த அம்மையார் சொன்னார், இல்லை, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நீர் கையெழுத்து போட்டுக் கொடும், நான் அதை வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறினார். ஓலைச்சுவடி எடுத்தார், எழுதினார். இன்ன நாளில் இன்ன நேரத்தில் இந்த அம்மையாருக்காக நான் எழுதி கொடுக்கிறேன், இவளுக்கு ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு கோல்துறை நிலம் கொடுப்பதாக ஒத்துக்கொள்கிறேன், ஆனால் இதற்குண்டான கிரயத்தை ஸ்ரீ வைகுந்தநாதன் பண்ணக்கடவன் என்று எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டார். 2 நாட்களில் அந்த அம்மையாரும் உடலை நீத்தார், ஸ்ரீவைகுண்டத்தை அடைந்து விட்டார். பெருமானவளுக்கு உடனடியாக இடம் கொடுத்து விட்டார். இதுதான் ஒரு ஆச்சாரியனுடைய பெருமை. அந்த பெண்மணிக்கும் எவ்வளவு நம்பிக்கை! நீர் தருகிறேன்னு சொன்னால் போதாது, கொடுக்க வேண்டும், கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டும். ஆனால் நீர் கொடுத்தால் என்ன கிடைக்கும் நினைக்க வேண்டாம், கண்டிப்பா பெருமாள் கொடுப்பார். குருவினிடத்தில் அந்த பக்தியும் இருக்க வேண்டும், குருவுக்கு அந்த சக்தியும் இருக்க வேண்டும். அதனால்தான் ஆன்மீகத்தில் எதை எடுத்தாலும் நேரே பெருமானை அணுகாமல் ஒரு குருவின் மூலம்தான் அணுக வேண்டும், ஆச்சாரியன் மூலம்தான் அணுக வேண்டும், அவர்தான் முக்தி பெற்றுக் கொடுக்கிறார் என்பது அசைக்க மாட்டாத நம்பிக்கை, உண்மை. குருரேவ பரம் பிரம்ம குருரேவ பராகதிஹி,
குருதான் வழி, குருதான் அடைய வேண்டிய இடம், அவர்தான் தனம், சொத்து, அவர்தான் தெய்வம். இந்த அளவுக்கு இந்த சனாதன தர்மத்தில் அது எந்த சம்பிரதாயமாக இருக்கட்டும், இந்த தர்மத்தில் இப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே சுவாமி ராமானுஜர் அவதார தினம், அவருக்கு அடுத்தது முதலியாண்டானுடைய அவதார தினம் இன்றைய நாள். அவருடைய திருநக்ஷத்திரம் சித்திர மாசம் புனர்வசு நட்சத்திரம். இப்படி ஒவ்வொரு ஆச்சாரியனும் அவதரித்து நமக்காகவே வாழ்ந்திருக்கிறார்கள். என்றோ வாழ்ந்தவர்களாயித்தே அவர்கள் சொல்லுவது செல்லுபடியாகுமா என்று நினைக்கவே வேண்டாம். அவர்கள் சொன்னதெல்லாம் ஆத்மாவை பற்றி, அது என்னைக்கும் ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்கும். கர்மங்களும் உடலும் பிறவியும் தான் மாறும். அவர்கள் இதை தொலைப்பதற்குத்தான் வழி சொல்லிக் கொடுத்தார்கள். அது எந்த யுகமாக இருந்தாலும் வழி மாறாது. அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களுடைய திருவடிகள் வாழி. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.